ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சத்யாராம் விலாக். இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது. ஸோ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வத்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பல்லு பூண்டாக வந்து ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வச்சா நல்லாயிருக்கும் வத்த குழம்பு. அதனால் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வெங்காயம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த சைஸில் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வத்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் சின்ன வெங்காயம் வைக்கும்போது அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு பூண்டு, பெரிய வெங்காயம் சேர்க்காமல் நம்ம சின்ன வெங்காயம் வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் வைக்கிற இந்த வத்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். அப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ 2 தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ வந்து அரைக்க போகிறேன். நம்ம அரைச்சி ஊற்றும் போது அந்த குழம்பு நல்லா திக்னஸாக நல்லாயிருக்கும். ஸோ தக்காளியாக போடுறதை காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து ரொம்ப வந்து நீங்கள் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அங்கங்கே வந்து சின்ன சின்ன தக்காளி இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. குழம்புல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து தக்காளி இருக்கிறது தெரியணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு இல்லை, எந்த குழம்பு வத்த குழம்பு நீங்கள் எது வச்சாலும் நல்லெண்ணெயில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சுக்கிறேன். இப்போது கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பூண்டு, அதை போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்தல். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மணத்தக்காளி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம சுண்டை வத்தல்லாம் காஞ்சது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த வந்து மணத்தக்காளி வத்தல் காஞ்சது இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். அந்த நல்லெண்ணெயிலே வதக்கும் போது நல்லா வாசனமாக இருக்கும். நமக்கு அந்த பூண்டு, அந்த மணத்தக்காளி வத்தல் எல்லாமே நல்லா வதங்கிடணும். உங்களுக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மணத்தக்காளி ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ட்ரையாக கிடச்சாலும் ஸோ இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப வந்து நல்லா கிரேவி மாதிரி வந்து வதங்கி வரணும் இல்லை சின்ன வெங்காயம். இது வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்தால் போதும். ஏன்னா அந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து அங்கங்கே நமக்கு லாஸ்ட்டாக வந்து தெரியும். ஸோ ஹோட்டலெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா, சின்ன வெங்காயம் வந்து அங்கங்கே குழம்புல புளிக்குழம்புல தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கிரேவி மாதிரி அதை போட்டு வதக்கிடக்கூடாது. இந்த மாதிரி வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுதை வந்து ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஊற்றிடலாம் கடாயில். இப்போது இந்த வெங்காயம், தக்காளிலாம் கொஞ்சம் வதங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. நம்ம முன்னாடியே வந்து உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த வெங்காயம், தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வதங்கி திக்காயிட்டு வந்துடும் அந்த கிரேவி. அதுக்காக தான் உப்பு சேர்க்குறது. உங்களுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு உப்பு சேர்க்கணும்னு தெரியலனா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து கூட நீங்கள் அப்புறமா உப்பு சேர்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்தோன்னே நல்லா வந்து வதங்கி திக்காக வந்து அந்த தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நம்ம ஊற்றின எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன டீஸ்பூனில் தான் சேர்க்குறேன். அதெல்லாம் நல்லா கோபுர மாதிரி 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் அந்த ஸ்பூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து நல்லா ஃபுல்லாக கூப்பிட்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வத்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்தாவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வத்த குழம்பு. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அந்த எண்ணெயிலே வந்து நம்ம இந்த மசாலாவை நல்லா வதக்கிலாம். அந்த பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிடும். போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது வந்து ரொம்ப திக்காக தான் இருக்குது. நான் தண்ணிலாம் இடையில சேர்க்கல. மசாலா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம்
புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் இந்த ஸ்டேஜில். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது குழம்பு. ஸோ கொஞ்சம் திக்காக புளிக்குழம்பு வச்சா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வத்த குழம்பு எது வச்சாலும் நம்ம கொஞ்சம் திக்காக வச்சா தான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டோம்னா சீக்கிரமாகவும் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெல்லம் பிடிக்குன்னா சின்னதாக வந்து ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மணத்தக்காளி வத்த குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.